போராடும்னு சொல்லியிருந்தேன். யார் நல்லது சொன்னாலும் கேட்காத ஒன்றிய பாஜக அரசு இதையும் கேட்கல. சட்ட திருத்தம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரலை ஒடுக்க பார்க்குறாங்க. நாளைக்கு கொண்டு வரப்போகிற சட்ட திருத்தத்தால் வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்குமான உறுப்பினர்கள் எண்ணிக்கை வேறுபடும். சும்மா பெயரளவுக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலத்தை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமான வட மாநிலங்களுக்கு மிக மிக கூடுதலாக தொகுதிகளை அதிகரித்து நம்ம தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவமே தேவை இல்லை என்ற நிலைமையை கொண்டு வர போகிறாங்க. இதைத்தான் எங்களுக்கு கிடைக்கப்படும் மாபெரும் அநீதி என சொல்கிறோம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனதுக்காக தென் மாநிலங்களுக்கு தண்டனை இது. தேச நலனுக்காக தேச வளர்ச்சிக்காக நாங்கள் துணை நின்னா எங்களுடைய அரசியல் உரிமையை பறிப்பீங்களா? இதை விட கொடுமை என்ன இருக்க முடியும்? பிரதமர் மோடி அவர்களே, தமிழர்களையும் தென் மாநில மக்களையும் இரண்டாந்தர குடிமக்களாக பார்க்குறீங்க. டெல்லி பாஜகவுக்கு தமிழர்கள் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. தமிழ்நாட்டின் குரல் வழியை நெருக்க நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போகிற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமாக கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போகிற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது. கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒலிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வெல்வோம் ஒன்றாக. தொகுதி மறுவரையறை குறித்தான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் நாளை கூட உள்ள நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் நாளை அனைவரும் பொது இடங்களிலும் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தென் மாநில பிரதிநிதித்துவம் தேவையில்லை என கூறும் அளவில் நிலை வரும் என்று கூறி இந்த தொகுதி மறுவரையறை எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கூடுதல் விவரங்கள். உயரட்டும் கருப்பு கொடி, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அது குறிப்பாக இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட குற்றத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு தண்டனையா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மத்திய பாஜக அரசு நாளை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலத்திற்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என்று தெரிவித்திருக்கிறார். தெற்கே உள்ள தென்னிந்தியர் ஒவ்வொருவருக்கும் கொதித்து போயிருக்கக்கூடிய நிலையில் நெருப்போடு விளையாடுகிறது பாஜக என்று தெரிவித்திருக்கிறார். தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் வீடுகளிலும் பொது இடங்களிலும் கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நாளை நடக்கும் என்றும், தமிழ்நாட்டின் குரலை மதிக்காத பாஜக அரசு பின்வாங்கவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிட இருக்கும் என்றும், இதற்காக மாபெரும் விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக தலைவராக அனைவருக்கும் மேலிருக்கக்கூடிய சுயமரியாதை இருக்கக்கூடிய தமிழனாக மீண்டும் எச்சரிக்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். நேற்றே குறிப்பாக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்பதற்காக எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இன்று மேலும் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் நாளை அனைவரின் இல்லத்திலும் கருப்பு கொடி ஏற்றக்கூடிய போராட்டம் என்பது நடைபெறும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் குரலை மதித்து மத்திய பாஜக இதிலிருந்து பின்வாங்கவில்லை என்றால் இதற்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் எனவும், இதற்காக மாபெரும் விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
குறிப்பாக தென்னிந்தியர் ஒவ்வொருவரும் கொதித்து போயிருக்கக்கூடிய நிலையில் வெறுப்போடு விளையாடி கொண்டிருக்கிறது பாஜக என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சட்ட திருத்தம் தமிழ்நாட்டிற்கும் தென் மாநிலத்திற்கும் இழைக்கப்படும் மாபெரும் வரலாற்று அநீதி என்றும் முதலமைச்சர் இந்த பதிவில் செய்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.